பிரியமானவர்களே, கிறிஸ்து பிறப்பு விழாவை பொறுத்தவரை இதற்கு முன்னோடிகளாக திகழ்ந்தவர்கள் பழைய ஏற்பாட்டில் எலியா இறைவாக்கினரும் புதிய ஏற்பாட்டில் திருமுழுக்கு யோவானும் முக்கியத்துவம் பெறுகின்றார்கள். இவர்கள் இருவருமே நமக்கு ஆச்சரியப்படுகின்ற ஒரு உண்மையை சொல்லுகின்றார்கள். இறைவன் வேறெங்கும் இல்லை, நமக்குள்ளேதான் இருக்கின்றார். பவுலோ கோலா என்பவர் உலக புகழ் பெற்ற எழுத்தாளர். இவருடைய இந்த புகழுக்கு காரணம் தி ஆல்கெமிஸ்ட் என்கின்ற இவர் எழுதிய ஒரு நாவல் தான். இந்த நாவலினுடைய சுருக்கம், ஸ்பெயின் நாட்டில் இருக்கின்ற ஆண்டலூசியா என்கின்ற ஒரு கிராமத்திலே வசிக்கின்றவன் சந்தியாகு என்கிறவன். இவன் ஒரு ஆடு மேய்க்கின்ற பையன். இவன் தனது கிராமத்துக்கு அருகிலே இருக்கின்ற அந்த மலை உச்சிக்கு ஒவ்வொரு நாளும் தன்னுடைய ஆடுகளை ஓட்டிச் செல்வான். அந்த மலை உச்சியில் இருக்கின்ற அந்த கோயில் மண்டபத்திலே படுத்து ஓய்வெடுப்பதை வழக்கமாக கொண்டிருந்தான். ஒரு நாள் அவன் இப்படி படுத்து ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அவன் கனவு ஒன்று காண்கின்றான். அந்த கனவிலே எகிப்து நாட்டிலே ஒரு குறிப்பிட்ட இடத்திலே ஒரு தங்க புதையல் இருப்பதை அவன் காண்கின்றான். இதை நம்பி அவன் அந்த புதையலை நோக்கி பயணம் மேற்கொள்கின்றான். வழியிலே ஏராளமான தடைகள் இருந்தாலும் அவனுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கின்றன. இறுதியாக அந்த புதையல் இருந்த இடத்தை அவன் அடைகின்றான். அப்படியாக அந்த புதையலை தோண்ட ஆரம்பிக்கின்ற பொழுது 2 திருடர்கள் அவனிடமிருந்த பணத்தை எல்லாம் பறித்து கொள்ளுகின்றார்கள். இங்கு என்ன செய்கின்றாய் என்று அவனிடத்தில் விசாரித்த பொழுது அவன் கனவிலே இங்கு தங்க புதையல் இருப்பதாகவும் அதை தேடி வந்ததாகவும் அவன் சொல்லுகிறான். உன்னுடைய கனவை நம்பியா இங்கு வந்தாய்? அந்த திருடர்களில் ஒருவன், எனக்கும் தினமும் ஒரு கனவு வரும். அதாவது ஸ்பெயின் நாட்டிலே இருக்கின்ற ஆண்டலூசியா என்கின்ற அந்த கிராமத்தின் அருகிலே இருக்கின்ற அந்த மலை உச்சியிலே ஒரு கோயில் மண்டபம் இருக்கின்றதாம். அந்த கோயில் மண்டபத்திலே தங்க புதையல் இருக்கின்றதாம் என்று அந்த திருடன் சொன்னானாம். இதை கேட்டவுடனே சந்தியாகிற்கு ஒரே ஆச்சரியம். ஏனென்றால் அங்குதான் அவன் தினமும் படுத்து ஓய்வெடுத்து கொண்டிருந்தான். அன்பார்ந்தவர்களே, புதையல் தன்னிடத்தில்தான் இருக்கின்றது, தன்னுள்தான் இருக்கின்றது. அந்த ஆசீர் அருள், இறைவனுடைய சாயல் என்னில்தான் இருக்கின்றது என்பதை கண்டுகொள்ளாமல் நாம் அதை தேடி தேடி எங்கெங்கேயோ அலைகின்றோம். மலரில் மறைந்திருக்கும் மனம் போல, கடலில் புதைந்திருக்கும் முத்து போல ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நம்முள்ளே ஒளிந்து கிடக்கின்றன. அன்பார்ந்தவர்களே, அந்த இறை சாயலை நாம் தக்க வைத்துக் கொள்வோம். வருகின்ற கிறிஸ்து பிறப்பு விழாவை சிறப்பாக மகிழ்ச்சியோடு தகுதியோடு கொண்டாடுவோம். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க.